1 மில்லியன் செலிப்ரேஷனுக்கு நானே கேக் பண்ணி கட் பண்ணணுங்கிறது தான் ஆசை. அதுவும் பர்த்டே கேக்கு இந்த க்ரீம் எல்லாம் போட்டு மேலே ரோஸ் பூனாக வரைவோமே, அதுதான் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நிறையா வாட்டி நார்மல் கேக் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு ஜம்ப் அடிக்க வேண்டிய நேரம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கலந்து எடுத்து சொன்ன அளவில் வச்சா 30 நிமிஷத்தில் அளவு போல் வந்துடும். நாங்கள் எங்கே வந்துச்சு உள்ள வைக்க எடுக்க இதே வண்ணமாக தான் இருந்தேன். ஒரு 1.25 மணி நேரம் கழித்து வெந்துட்டுன்னு குத்தியெல்லாம் பார்த்து கவுத்தி பார்க்கேன். எங்கடா இங்கே இருந்த பாதி கேக்கு காணுங்கிற மாதிரி பாதி அங்கே சட்டியிலே ஒட்டிக்கிட்டா. அப்புறம் இவங்க தான் சொன்னாங்க, எப்படினாலும் நம்ம க்ரீம் போட்டு எல்லாம் மறைஞ்சிருண்டி, நீ மீதி இருக்கிறது அப்படியே மேலே தூவி போட்டு செட் பண்ணுனா அது அழகாக பேஸ் செட் ஆயிடுச்சு. இப்போ க்ரீமுக்கு என்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை, அதனால் நான் க்ரீமாகவே கடையில் வாங்கி கேசரி பவுடர் போட்டேன், க்ரீம் ரெடி. மேலே தடவைனா என்ன மாப்பிள்ளை சருக்கு என்னமோ குறையுது முழுக்கட்டையே இருக்குன்னு சொல்லிட்டு நான் சாக்லேட் சிறப்பை நல்லா கரைச்சி எடுத்து மேலே அப்படியே ஊற்றினா பார்க்க ஏதோ வித்தியாசமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த ரோஸ் பண்ணுறது தான் கஷ்டம்னு நினச்சேன். ஆனால் அந்த மாட்டூசி மாதிரி இருக்குது, இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. புழிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு ஒன்று போண்டா சைஸில் வந்துட்டு, ஆனால் மற்றதெல்லாம் அழகாக இருந்துச்சு. நம்மளே கேக் பண்ணி அதை கட் பண்ணுற சந்தோஷம் இருக்கே. அப்படி இப்படி பார்க்க இருந்தாலும் டேஸ்ட் அடி